பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பார்வதி அண்ட் கமருதீன் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக அருவருப்பாக என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை ஃபிசிக்கலி ஹர்ட் பண்ணுவோம், மென்டலி டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸை பயம் காட்டி வச்சுருக்காங்க. அது சுபிக்ஷா, அரோரா எல்லாம் வாயை திறந்தே சொல்லிட்டாங்க. பல நேரங்களில் அரோராலாம் நான் தெரப்பி போகணும், இப்படிப்பட்ட நபர்கள் கூட இருந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் தெரப்பி போகணுன்றது 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சுபிக்ஷாலாம் பயப்படுறாங்க, இவங்க கிட்ட வாய் கொடுத்தா இவங்க என்னென்ன கேவலமாக பேசுவாங்களோ, அசிங்கமாக போயிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல சிங்கம் மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்து கர்ஜிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம திவ்யா தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ சபரி அவருக்கும் கோபம் வந்துச்சு, கத்துனாரு, அவர் அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே போயிட்டார். எஸ், அவர் ஒரு உண்மையாகவே அவர் ஒரு புனிதர் தான் சபரி அப்படின்றத காமிச்சிட்டாரு. தான் நினச்சிருந்தா உள்ளே உட்காந்து, ஏன்னா இது வரைக்கும் ஸ்கோர் போர்டில் ஹையஸ்ட் பொசிஷனில் அவர் தான் இருக்கார். நினச்சிருந்தா உள்ளே உட்காந்தே இவங்களை திட்டிட்டு அவர் ஸ்கோர் எடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் இறங்கி போயிட்டார். ஆனால் இதுங்க ரெண்டும் இப்போ எல்லாருமே இறங்கி போயிட்டாங்கன்னு வருங்களேன். இந்த 2 ஜந்துக்களும் அந்த காருக்குள்ளே கூட என்ன கருமத்தை வேணாலும் பண்ணும். இவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு ஸ்கோர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இவங்களை விடக்கூடாது. இல்லை, உள்ளே உட்காந்து ஒருத்தர் குத்துன்னு குத்திட்டு இருக்காங்கன்னா அது திவ்யா தான். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? நீ எல்லாம் என்ன பொம்பளை பிள்ளையாடி? நீ எல்லாம் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, கேவலண்டி, நீ எல்லாம் அசிங்கண்டி அப்படின்னு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த நேரத்தில் பார்வதி இருந்து பேசு, நீ வார்த்தையை விடு, இவ்வளோ நேரம் இவ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா, நீ இப்போ சொல்கிற நீ வார்த்தையை விடு. ஏன்னா அவளுக்கு அதுதானே வேலை, ஒருத்தரை பேச விட்டு அந்த பேசுறதுலேருந்து கேம் ஆடுவா. அதை தான் திவ்யா கேட்டாங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வச்சு போட்டுறது தானடி உன் வேலை, வெறும் வார்த்தையை வச்சு பிடுங்கி நீ விளையாடிட்டு இருக்கடி அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் பார்வதின்ட்டு சீன் போடு, நீ பாட்டுக்கு சீன் போடு, எனக்கும் வந்துட்டு சாண்ட்ரா நான் தள்ளி விட்டு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா நீ நடுவில் வந்து சீன் போடுறியா அப்படின்னு. கூந்தலுக்கு வீட்டுலாம் சீன் போடணும். அவங்க உள்ள இருக்க ஒரு கண்டஸ்டன்ட், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு கேமுக்காக நீ ஒருத்தர் பிசிக்கலி ஹர்ட் பண்ற உரிமை உனக்கு இருக்கு அப்படின்னா நியாயத்துக்காக அந்த பொண்ணு கேட்கறதுக்கு திவ்யாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னங்க ஜென்மம் பார்வதி கமருதீன்லாம். எனக்கு அவங்கள என்ன கேவலமாக சொல்லி திட்டினா கூட அவங்கெல்லாம் அதுலேருந்து திருந்த மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அவங்கள திட்டுறத நமக்கு அசிங்கம். அதை இவங்க சொல்கிறாங்க. திவ்யா கரெக்டாக சொன்னாங்க, உன்னெல்லாம் துப்பணும் மூஞ்சில் துப்புனா கூட அது என் எச்சிக்கு தாண்டி அசிங்கம் அப்படின்னாங்க. இதை விட ஒருத்தைய கேவலமாக யாரும் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தரை துப்புறதே அசிங்கம், ஆனால் என் வாயிலேருந்து வர எச்சிக்கு அசிங்கண்டி உன் மேலே பட்டுச்சுன்னா அப்படின்னாங்க இல்லையா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் திவ்யா. என்னைக்கு, ஏன்னா இந்த சீசனில் நடக்கிற எதுவுமே நம்ம மறக்க போகிறது கிடையாது. என்னைக்கு எடுத்தாலும் இந்த வார்த்தை பார்வதி மேலே விழுந்த பெரிய அசிங்கம் தான். திவ்யா சொல்கிறாங்க, வாயை மூட்ரி, உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லடி, உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானாடி, நீ ஒரு சூனியக்கார பொம்மை, குட்டி சத்தம், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சூனியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவனே பார்வதி இவங்க இருந்துட்டு பார்வதி இருந்துட்டு அது ஒரு ஆக்சிடென்ட், அது வந்து ஒரு டாஸ்கில் நாங்கள் நடக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு தெரியாமல் நடந்ததா ஆக்சிடென்ட். அவளை தள்ளி விடுறா. அவங்க அப்பவும் சாண்ட்ரா கையை வச்சு தடுக்கிறாங்க, சபரி ஒரு பக்கம் பிடிக்கிறாரு, திவ்யா ஒரு பக்கம் கை வச்சிருக்காங்க. எல்லாரையும் மீறி காலை வச்சு மிதிச்சு, கமருதீன் நான் பார்வதி காலை வச்சு மிதிச்சு அவங்கள தள்ளி விடுறாங்க. இது ஆக்சிடென்ட்டா, இதை கேட்ட சபரிக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆக்சிடென்ட்டா, வாயை திறந்தா நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் கரெக்டாக சொன்னார். கமருதீன் கிட்ட சபரி சொல்கிறார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவள் உன்னை தள்ளி விடுவா, ஏன்னா அவள் அப்படிப்பட்ட ஜென்மம், அவள் கேமுக்காக அவள் யாரை வேணாலும் பலி கொடுப்பா. இன்னைக்கு பார்வதிக்கும் கமருதீனும் ஜாலியாக இருக்காங்களே, இன்னொருத்தங்களை மிதிச்ச மாதிரி உன்னை மிதிப்பா அப்படின்றத கரெக்டாக சபரி சொன்னார். அண்ட் அதை தான் திவ்யாவும் சொல்கிறாங்க, அவள் ஒரு சூனியக்கார பொம்மை, உன்னை வச்சு சூனியம் பண்ணிட்டு இருக்கான்றது கூட உனக்கு தெரியல, நீ பேசுகிற பேச்செல்லாம் அவள் ஏற்றி விட்டுற பேச்சு நீ பேசிட்டு இருக்க. ஆமாம், அதுதான் உண்மை. எப்போ வந்து சாண்ட்ரா வந்து பொறுக்கி பார்வதின்னு சொன்னாங்களோ அப்போ வந்து இவங்களுக்கு பார்வதிக்கு வெறி ஏறிடுச்சு. கண்ணை காமிக்கிறாங்க, அவட்ட பேசு, அவளை வம்பிழு அப்படின்னு. என்னடி ஜென்மம் நீ எல்லாம், உன்னை ஒருத்தர் சொன்னால் உனக்கு வலிக்குது. அப்போ நீ எத்தனை பேர் அந்த வீட்டில் பிராண்ட் பண்ணியிருப்ப, ஆபாச குறியீடு காட்டுறா, மீனவ பொண்ணுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா, என்னென்ன வார்த்தை சொல்லியிருப்ப, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்போ தான் இவங்க கேட்டாங்க திவ்யா, இதுதான் ஆக்சிடென்ட்டா, நீ வேணும்னு பண்ணுற, அத்தனை பேர் தடுக்கிறோம், என் கை வச்சிருக்க, கொஞ்சம் இருந்தால் திவ்யா கை உடைஞ்சிருக்குங்க. ஏன்னா திவ்யா வந்து ஆல்ரெடி அங்கே கை வச்சிருந்தாங்க. சாண்ட்ராவை தள்ளும் போதே திவ்யா கை வச்சு தள்ளாத, விடு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை மீறியும் அந்த பொறுக்கி தள்ளி விடுறா அப்படின் போது திவ்யாவோட கை அப்படியே கொஞ்சமாக பெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க கத்துறாங்க, என் கை மாட்டிருச்சுடி அப்படின்றாங்க. ஆனால் யார் என்ன செத்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு மேலே ஏறி விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாள். இவெல்லாம் என்ன ஜென்மம். அவங்க அம்மானு ஒருத்தங்க வந்துட்டு போனாங்களே, அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, நமக்கு கேம் முக்கியம், நம்ம அதுக்காக எப்படி வேணாலும் போகலாம். அதை தான் இன்னைக்கு திவ்யா கேட்டாங்க, உங்கள் அம்மா வந்துட்டு போனாங்களே, அவங்க உனக்கு சொல்லி கொடுக்கலையா,
உனக்கு அவங்க கிளாஸ் எடுக்கட்டும், நான் ஏன் கிளாஸ் எடுக்கணும்? உங்கள் அம்மா சொன்னியே நீ கேட்கல, நான் சொன்னேன் என்ன நீ கேட்பேன்னு. அவங்க அம்மா என்னங்க சொல்லி கொடுத்தாங்க? திவ்யா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் வீட்டில் பாருங்கள், அவங்க அம்மா என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள். இந்த பார்வதி இன்னைக்கு இவ்வளோ தப்பாக மோசமாக சொசைட்டிக்கே ஒரு பாய்சனஸாக அவங்க வளர்ந்ததுக்கு அவங்க அம்மா ஒரு காரணம். நான் என்றைக்குமே எந்த ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டையும் அவங்க ஃபேமிலியோட கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனால் பார்வதியை சொல்கிறேன், டெஃபினட்டாக அவங்க அம்மா ஒரு காரணம். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நபர் வேணும். அது நம்ம அம்மா அப்பாவோ இல்லை நம்ம அண்ணன் தம்பியோ இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் பெத்த தாயாக இருக்கிற நீங்கள், பார்வதியோட அம்மா என்ன பண்ணாங்க? நீ கரெக்டாக இருக்க, நீ தப்பு பண்ணுற அப்படின்னா அவங்களும் அதே தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் அசிங்கம் பண்ணுறாங்க, அந்த அசிங்கத்தை நீ பண்ணாத. நீ ஒரு சக்தி, நீ ஒரு பெரிய ஜான்சி ராணி, நீ கேமில் அப்படி விளையாடணும், நீ எல்லாரையும் தூக்கி போட்டு விளையாடுவ, இதில் போய் இந்த அசிங்கத்தில் சிக்காத. மற்றபடி உனக்கு அவங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீயும் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு தன் தப்பை மறைக்க பார்வதி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் உன்னை பின்னாடி பேசுகிறாங்க, மற்றவங்கெல்லாம் உன்னை காயப்படுத்தியிருக்காங்க, அதனால தான் நீயும் காயப்படுத்துற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு போனாங்களே. திவ்யாவை ஊர் கிளவின்னு இந்த அம்மா சொல்லுது. அம்மா இருக்கிற லட்சணத்தை பார்த்தாலே தெரியல இல்லையா? அம்மா 16 வயசு இளம் சிட்டு, அந்த அம்மா திவ்யாவை ஊர் கிளவி அப்படின்றாங்க. வெக்கமாவே இல்லையா? அவங்க குடும்பத்துக்கே அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? நம்ம அடுத்தவங்களை பேசுகிறோம். உன் பொண்ணு என்னைக்காவது வாயை மூடியிருக்காளா? அவளால் யாராவது பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது திவ்யாவை ஊர் கிளவின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட வளர்ப்பில் வளர்ந்த பார்வதி எப்படி இருப்பா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் பெரிய ஜான்சி ராணி, நம்ம எல்லாரையும் சண்டை போட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு. உங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் பார்வதி. நீங்கள் பண்ணுற இது உங்களுக்கு வராமல் போயிருமா? இன்றைக்கி உங்களை உள்ளே வச்சு திவ்யாவை இந்த கிளிக்கிறாங்கன்னா நாளைக்கு இதை விட உங்களை கிளின்னு கிளிக்க வெளியே பல பேர் இருக்காங்க. லைஃப்பில் எதையுமே நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் பார்க்காம உங்களால் போயிட முடியாது. அதுதான் திவ்யா கரெக்டாக சொன்னாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்போது வாந்தி எடு. உடனே ட்ரிகர் பண்ணுறாங்களா பார்வதி. ஐயோ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது, வாமிட் எடுக்கணுமா, இந்த வாமிட் எடு அப்படின்னு போது தான் இவங்க சொன்னாங்க, திவ்யா உன் மூஞ்சி ஆல்ரெடி வாமிட் எடுத்த மாதிரி தான் இருக்குது, இதில் நான் எங்கே மறுபடியும் வாந்தி எடுக்கிறது? திவ்யா என் செல்லக்குட்டி, இதை நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அவள் மூஞ்சியா அது இந்த உலகத்தில் இருக்க எல்லா அசிங்கமான பொருளையும் வச்சு செஞ்சது தான் அவள் உடம்பு மொத்தமே. அவள் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். அவள் ஒரு கேமுக்காக எவ்வளோ கேவலமாக இறங்க முடியுமோ நீ அவ்வளோ கேவலமாக இறங்குற. ஏன்னா இந்த கேமில் நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னு இந்த லவ் கேம் முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் பார்வதி அவன் அந்த கமருதீனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், அவனை வச்சு நம்ம ஏதாவது ஒரு கேம் அடிக்கணும் அப்படின்னு நினச்சா. அதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா உடனே அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது, ஏன்டா என் கேமுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு. அதை ஒரு கேமுக்காக இவ்வளோ கேவலமாக நீ இறங்குறல்ல அரோரா அண்ட் சுபிக்ஷா, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேமுக்காக நம்ம இதுக்கு எந்த லிமிட்டுக்கும் இப்படிலாம் போயிடக்கூடாது, இப்படி மட்டும் இவ்வளோ மாதிரி மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது அப்படின்றத திவ்யா போட்டு சூப்பராக உடைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் இன்டென்ஷன்லாம் பண்ணலை, கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து இன்டென்ஷனாக பண்ணல. எதிராக இன்டென்ஷனாக பண்ணல, அவங்கள தள்ளி விடணும் அப்படின்றதுக்காக காலை வச்சு மிதிச்சு தள்ளி விடுறீங்களே, இது இன்டென்ஷன் கிடையாது இல்லையா? கேமுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்குவேன் அப்படின்றவங்கள யோசிச்சு பாருங்க மக்களே. தயவு செஞ்சு பார்வதி சப்போர்ட்டர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா யோசிங்க. இத்தனை கேமராக்கள் இருக்கும்போது இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேமுக்காக அவங்களால ஒருத்தரை தள்ள முடியும் அப்படின்னா, கேமரா இல்லை அப்படின்ற போது வெளி உலகத்தில் இவங்க எவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள இவங்க எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இத்தனை பல நாட்கள் மன வலி மத வேதனையாக இருந்திருக்கு. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க? இவ பண்ணுற விஷத்தனத்தையும் எப்படி எல்லா மக்களும் ஒரு சிலர்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பார்வதி கேமர்னு. என்ன கேமருங்க? ஒரு மனுஷனாக மதிக்க தெரியாது. இவங்கெல்லாம் என்ன ஆட்கள்? இந்த அளவுக்கு பார்க்குற நமக்கே இவ்வளோ எமோஷனலாக இருந்தால் உள்ளே இருக்க அவங்களுக்கு சர்வே பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? திவ்யா ப்ளீஸ் நீங்கள் வெளியே வந்துடுங்க திவ்யா. ஏன்னா இவ்வளோ மாதிரி பஜ்ஜாரி கூடலாம் நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது ஏறிடும். ஏன்னா அடுத்தவங்களை எந்த அளவுக்கும் தரைகுறைவாக பேசுறதுக்கும் இல்லை, அவங்களெல்லாம் மிதித்து போட்டு கொன்னுட்டு கூட அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இறங்குவாங்க பார்வதி அண்ட் கமருதீன் மாதிரி ஆட்கள். ஸோ நீங்கள் உள்ளே இருந்து பேசுறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, யாருமே அநியாயத்தை தட்டி கேட்காம எல்லாரும் அமைதியாக போயிட்டா இந்த ஆடுகாலிங்க ஆடுமே அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் கேட்குறது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. இவங்க ஒரு பயங்கரமான சைக்கோ. இந்த மாதிரி சைக்கோங்க கூட நீங்கள் இருக்காதீங்க திவ்யா ப்ளீஸ். சீக்கிரமாக நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னங்க வேணும் அவங்களுக்குலாம்? இந்த ட்ராஃபி, இந்த பணம், இதுதானே. இதுக்காக ஒருத்தி எந்த அளவுக்கும் கீழே இறங்குவா அப்படின்னா அதை கொடுத்துருங்க.
டீம் தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி தானே எதிர்பார்த்தீங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் உள்ளே இருக்கணும், அதை வச்சு உங்கள் டிஆர்பி ஏறணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, கொடுத்துருங்க. திவ்யா மாதிரி ஆள் இப்போ ஒரு வார்த்தை கேட்டாங்க இல்லையா, உன்னை துப்புனா என் எச்சிக்கு அது அசிங்கம் அப்படின்னாங்க இல்லையா, அசிங்கம் உன் மூஞ்சியே ஆல்ரெடி வாந்தி எடுத்த மாதிரி தான் இருக்குது, உன்னெல்லாம் அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு நான் போயிடுவேன் இல்லையா. அப்படி தான் எங்களுக்கு போதும். திவ்யா இத்தனை வார்த்தைகள் நாங்கள் கேட்கணும்னு நினச்ச வார்த்தையை திவ்யா கேட்டுட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷம். சபரி மாதிரி ஒரு ஆளை உள்ள நாங்கள் பார்த்தது, இவ்வளோ டாக்ஸிக்கான பீப்புள் இருக்கும் போதும் தன்னோட கண்ணியத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றுற சபரி மாதிரி ஆட்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே நீங்கள் யாருக்கு வேணாலும் டைட்டில் அடிச்சு கொடுத்துட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, போதும். இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.